கைத்தறி விழாவில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசி வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தாய்நாட்டின் மீது பற்றும் பாசமும் கொண்ட இந்தியர்கள் நிச்சயம் கைத்தறியை ஆதரிப்பார்கள். கைத்தறி ஆடை அணிபவர்கள், கைத்தறி தொழிலை ஊக்குவிப்பார்கள். கைத்தறி ஆடை அணிந்து கொண்டால் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. நானும் ஒரு இந்தியன் என்கின்ற உணர்வு தானாக ஏற்படுகிறது. பிரிட்டிஷ் பொருள்களுக்கு எதிராக உள்நாட்டு பொருள்களை ஆதரிப்பது என்ற நோக்கத்துடன் 1905 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் கொல்கத்தாவில் சுதேசி போராட்டம் தொடங்கியது. அதை நினைவு கூறும் வகையில் 2015 முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆகஸ்ட் 15 நடைபெறும் சுதந்திர தினத்திற்கு இந்த விழா ஒரு முன்னோட்டமாக, முன்மாதிரியாக விழாவாக நடைபெறுகிறது. தேசிய கைத்தறி தினம் அறிவிக்கப்பட்டதன் மூலம் உலகளாவிய சந்தைக்கு பன்னாட்டு தரத்தில் கைத்தறி பொருட்கள் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்க முடியும். தமிழகத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கிராமப்புற மக்களுக்கு கைத்தறி தொழில் பெரும் அளவில் வேலைவாய்ப்பினை வழங்கி வருகிறது. இத்தொழில் ஈடுபட்டுள்ள சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான கைத்தறி நெசவாளின் நலன் காத்திட மாநில புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு நடவடிக்கை எடுத்தார்கள். அதேபோன்று விசைத்தறி நெசவாளின் நலனுக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை அம்மாவின் வழியில் செயல்படும் அம்மாவின் அரசும் எடுத்து வருகிறது. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் தொடர்ந்து செயல்பட தேவையான காசு கடன் வசதி மற்றும் நடைமுறை மூலதனம் ஆகியவை கிடைத்திடும் வகையில் நடவடிக்கைகளை மாண்பு அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்தும் அம்மாவின் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கும் வகையிலும் கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்கள் பொங்கல் பண்டிகையின் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் வேட்டி சேலை பெற்றிடும் வகையிலும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள 11,000 கைத்தறி நெசவாளர்களும் 54,000 விசைத்தறி தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது. வரும் ஆண்டு பொங்கலுக்கு 3,36,00,000 பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்க இருக்கின்றோம். அரசு திட்டங்களான விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம், விலையில்லா சீருடை வழங்கும் திட்டம் மற்றும் முதியோர் ஓய்வூதிய பெறுவர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்தும் முகமையாக நிறுவனம் கோப்டெக்ஸ் செயல்பட்டு வருகிறது. மாநில புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தொலைநோக்கு திட்டத்தால் இன்றைக்கு கோப்டெக்ஸ் அரசுக்கு மட்டுமல்ல தனியாருக்கும் பொதுமக்களுக்கும் செய்து வரும் விற்பனை மெச்சக்கூடிய அளவில் உள்ளது. மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் கடந்த தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு கட்டணம் இல்லாமல் 100 யூனிட் அளவு வழங்கப்பட்டு வந்த மின்சாரம் 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்பட்டது. கைத்தறிக்கும் நெசவாளருக்கும் பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திய காரணத்தினால்தான் 1156 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் 964 சங்கங்கள் இன்றைக்கு லாபத்தில் இயங்கி வருகின்றன. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் ஜவுளி தொழில் அதிகம், குறிப்பாக கைத்தறி முக்கிய பங்கு வகிக்கின்றது. கைத்தறி துறையை மேம்படுத்தவும் நெசவாளர் வாழ்வு வளம் பெறவும் பல்வேறு திட்டங்களை மாண்பு அம்மாவின் அரசு செயல்படுத்தி வருகிறது. நெசவாளர்கள் தங்கள் இல்லங்களில் வசதியாக கைத்தறியின் மூலம் நெசவு தொழில் செய்யும் வகையில் 365 சதுரடி பரப்பு கொண்ட சூரிய சக்தியுடன் கூடிய 10,000 பசு வீடுகளை மாண்பு அம்மாவில் கட்டி கொடுத்தார். கைத்தறி நெசவாளர்கள் வேலைப்பளுவை குறைக்கவும், உற்பத்தியை அதிகரிக்கவும், அதன் மூலம் அவர்கள் கூடுதல் வருவாய் ஈட்டவும் அரை குதிரைத்திறன் மோட்டார் பொருத்தப்பட்ட பெடல் தறிகள் வழங்கப்படுகின்றன. மின் மோட்டார் பொருத்திய தார் சுற்றும் இயந்திரங்கள் நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன. கைத்தறி நெசவாள் கூட்டுறவு சங்கங்களுக்கு மின்சார பாவு சுற்றும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கைத்தறி விற்பனைக்கு வழங்கப்படும் தள்ளுபடி மானிய நிதியானது 2017-18 ஆண்டில் 100 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 867 நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் பயனடைந்து வருகின்றன. நெசவாளரின் உடல்நலத்திலும்
மாண்புமிகு அம்மாவின் அரசு அதிக அக்கறை எடுத்துக் கொண்டுள்ளது. நெசவாளர் மற்றும் நெசவினை சார்ந்த ஓதொழில் பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2004 அறிமுகப்படுத்தப்பட்டு நெசவாளர்கள் முத்தரப்பு திட்டத்தின் மூலம் இதுவரை 18,340 நெசவாளருக்கு கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு அம்மாவின் வழியில் வந்த ஆட்சியில் திருச்சி, திருவண்ணாமலை மற்றும் தூத்துக்குடியில் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் 2 கோடி ரூபாயில் நவீனமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப ஜவுளி பிரிவிற்கு சிறப்பாக கவனம் செலுத்த 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர் விருப்பத்திற்கு ஏற்ப அம்சா ரக பட்டுக்கள் கோஆப்டெக்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். இயற்கை சாயமிடப்பட்ட பருத்தி சேலை ரகங்கள் திண்டுக்கல், கோவை, வதம்பசேரி, திருச்சி, மணமேடு ஆகிய பகுதிகளில் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களும் நான்கு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசும் அம்மாவின் வழியில் அம்மா அரசும் தொடர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி அவன் வாழ்க்கையை மேம்படுத்தி வருகின்றன. கைத்தறி நெசவாளர்களின் அரசியல் திட்டங்களை பயன்படுத்தி தங்களது வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்ற மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவில் வாழ்த்தினார்கள். அதன்படி நீங்கள் அனைவரும் அரசு திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி எல்லா நலன்களும் வளங்களும் பெற வாழ்த்துகிறேன். 4 புரட்சித் தலைவர்களும் 4 புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தொழிலாளர் பெருமக்கள் தான் அன்பு குழந்தைகளாக இருந்திருக்கிறார்கள். அதிலும் உண்ண உணவளிக்கும் விவசாயிகள் மீதும் உடுக்க உடையளிக்கும் நெசவாளர்கள் மீதும் நமது 2 மகத்தான தலைவர்களுக்கும் அக்கறை அதிகமாக இருந்தது. படிக்கும் நூல் மனதுக்கும் இதம் அளிக்கிறது, பருத்தி நூல் உடலுக்கு இதம் அளிக்கிறது. படிக்கும் நூல் அறிவுக்கு அழகு சேர்க்கின்றது, பருத்தி நூல் உடலுக்கு அழகு சேர்க்கிறது. எழுத்தாளர்களும் நெசவாளர்களும் படைப்பாளர்கள் தான். எழுத்தாளர்கள் வார்த்தைகளை கோர்க்கின்றார்கள், நெசவாளர்கள் இலைகளை கோர்க்கின்றார்கள். எழுத்தாளர்கள் இந்த நாட்டுக்கு எத்தனை முக்கியமோ அதை போன்று நெசவாளர்கள் இந்த நாட்டுக்கு மிக மிக முக்கியம். அதனால்தான் நெசவாளர்கள் ஊக்குவிக்கும் விதமாக அதிக உற்பத்தியும் விற்பனையும் பெற்றுத்தந்த மாநில அளவில் சிறந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும், கைத்தறியில் பருத்தி மற்றும் பட்டு ரகங்களில் சிறந்த வடிவமைப்புகளை உருவாக்கும் திறன்மிக்கு கைத்தறி நெசவாளர்களுக்கு பரிசுகளும், தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த கைத்தறி ஏற்றுமையாளர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்க திட்டங்களும் அம்மா வழியில் நடைபெறும் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்விழாவில் 2017-18 ஆண்டிற்கான மாநில அளவிலான சிறந்த நெசவாள் விருதின் வெகுமதியாக 1 லட்சம் ரூபாய் சான்றிதழ் மற்றும் பொன்னாடை திருப்புவனம் பட்டு கைத்தறி நெசவாள் கூட்டு சங்கத்தின் உறுப்பினர் எம்.ஆர். ராஜசேகரன் அவர்களுக்கும் சிறந்த வடிவமைப்பு மற்றும் தரத்துடன் கூடிய கைத்தறி ரகங்களை நெசவு செய்தமைக்கு மொத்தம் 60 நெசவாளர்களுக்கு 6 லட்சம் ரூபாய் அளவிற்கு திறன்மிகு கைத்தறி நெசவாளர்கள் விருதுகள் மற்றும் சான்றிதழ் வழங்குவதில் பெருமிதம் அடைகின்றேன். அதேபோல ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை உருவாக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, நெசவு தொழிலுக்காக மாண்புமிகு அம்மாவின் அரசு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது. மாண்புமிகு அம்மாவின் வழியில் நடப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, பல திட்டங்கள் நெசவாளர்களின் வாழ்வு தரத்தை நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை என்று முன்னேற்றம் கொண்டு செல்லப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இங்கு நடக்கும் கண்காட்சியில் 42 அரங்குகள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. கண்கவரும் வண்ணம் அசல் பட்டுச் சேலைகள், மென்பட்டு சேலைகள், பருத்தி சேலைகள், ஆர்கானிக் பருத்தி சேலைகள், வெண்பட்டு வேட்டிகள், கைலிகள், படுக்கை விரிப்புகள், திரைச்சீலைகள் போன்றவை நியாயமான விலையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது பாராட்டுவதற்கு உரியது. இந்த இனிய விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்புமிக்க விழாவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கைத்தறியை உடுத்துவோம், காந்தி வழியில் நடப்போம், கைத்தறி தொழிலாளர்களுக்கு உதவுவோம் என்று கூறுகின்றேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கைத்தறி துணிநூல் மற்றும் கதர்துறை முதன்மை செயலாளர்களுக்கும்
கைத்தறி மற்றும் துணிநூல் இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் கோப்டெக்ஸ் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.